ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஈஸ்வரி ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு 5 விதமான வீட்டு குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கிட்டு மிச்சம் வந்து தோல் வரும் இல்லையா, இந்த தோலை வந்து நம்ம குப்பை தொட்டிலையோ எதுலேயுமே தூக்கி போடாமல் இதை அப்படியே வந்து நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா மிக்ஸில் அடித்து இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து குளியல் பவுடரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய்கறியில் நம்ம வாங்கிட்டு வந்து உடனே நேரடியாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அதை நல்லா வந்து கழுவி காய வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ரொம்பவே நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் அர்ச்சனை பண்ணதுக்கு வாங்கின கூடை. ஸோ இந்த கூடையை தான் நான் வந்து காய்கறி கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம காய்கறி கழுவிக்கலாம் இந்த கூடையை வந்து யூஸ் பண்ணி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கூடை வந்து. நீங்களும் இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. காய்கறிலாம் நல்லா கழுவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து காய வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டைப்பை தான் வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் நிறைய கட்டைப்பை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காய்கறி வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா காய்கறி ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிடும். உங்களுக்கு டைம் சீக்கிரமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து தொடச்சிட்டு நீங்கள் ரெண்டாவது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். காய்கறி வாங்கும்போது எப்போவுமே வந்து கம்மியாக வாங்குங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு டைம் வந்து காய்கறி வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காய வச்சுட்டு ஈரெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம்லாம் நம்ம உரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து நிறைய கண்ணீர் வரும் இல்லையா, அந்த கண்ணீர் வராமல் எப்படி தடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, நல்லா காற்றோட்டமான இடத்துல இருந்து வந்து நம்ம வெங்காயத்தோல் உரித்தோம் அப்படின்னா வந்து நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரதை வந்து நம்ம தவிர்க்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு. ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம எந்த விதமான காற்றும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். நல்லா காற்றோட்டமான இடத்துல இருந்து நீங்கள் கண்டிப்பாக தொலியெல்லாம் உரிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து கண்ணிலேருந்து கண்ணீரும் வரவே வராது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி இதோட சேர்த்து நம்ம இதையும் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 கிளாஸ் மோர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தரேன். 2 பேர் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுனால வந்து 3/4 கப் வந்து தயிர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 கிளாஸ் மோருக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தயிர், இதுதான் நம்மளோட அளவு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான காரமான மோர் வந்து தயாராகிடுச்சு. இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லதும் கூட. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது மோர் வந்து வீட்டிலையே தயாரித்து எல்லாத்துக்கும் கொடுத்து பழகுங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து சில்வர் பாத்திரம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம் தான். இந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரம் இதை வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நிறைய பாத்திரம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும்.
ஸோ வேஸ்ட்டாக வந்து ஆன்லைனில் நம்ம வந்து ப்ராடக்ட்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட் எதுவுமே வாங்க வேண்டாம். இந்த மாதிரி வீட்டிலே இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பாத்திரங்களை வந்து நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து கார்ட்போர்டெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடாமல் இதை வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லெகின்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஷாலெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செப்பல் வாங்கும்போது கொடுத்த கார்ட்போர்டு தான் இது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களோடது இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடையில் வாங்கின ஒரு அட்டை தான். ஸோ இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் அண்ட் கார்டனிங் டிப்ஸ் எல்லா டிப்ஸுக்கும் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த லேடிஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் கூட இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.